വിക്രമിന്റെ ഒരു ആരാധകനാണ് ഞാൻ. വിക്രം എന്ന് പറയുന്ന ആക്ടറുടെ ആരാധകനാണ്. പിന്നെ ഒരു പഴയ പാട്ട് അതിനകത്തിട്ടുണ്ട്, ഓർമ്മയുണ്ടോ? ഹാൻഡ്സപ്പ് ആണ്, സൂപ്പർ, സെറ്റാണ്. അത് തലയ്ക്ക് ബോധമില്ലാത്തവനും എന്താ പറയാ, വിക്രം എന്ന് പറയുന്ന ആ നടന് ഇപ്പൊ ശരീരമൊക്കെ ഒന്ന് കുറച്ച്, ബോഡി വെയിറ്റ് ഒക്കെ കുറച്ച്, പുള്ളിയുടെ അറിയാലോ, ഫാൻസും അതൊക്കെ ഭയങ്കര പ്രശ്നമാണ്. അത് ഇഷ്ടമല്ല, നന്നായിരിക്കുന്നു. പിന്നെ എന്താ പറയാ, നമ്മുടെ പഴയ വിക്രമിന്റെ എന്താ ഒരു ചെറിയ ഒരു പ്ലീസ് ലിസൺ മീസ് ആൻസർ ഇനി ചോദിക്കാം. സിനിമ തീർച്ചയായിട്ടും നല്ലൊരു സിനിമ, പക്ഷെ അത് നമ്മള് സിനിമ ശ്രദ്ധിച്ചു കാണണം. ഈ സിനിമ എന്ന് പറഞ്ഞ വിക്രമിന്റെ പഴയ സിനിമ പോലെ അങ്ങ് ചെന്ന് കയറുമ്പോൾ ഒരു 4 അടിയും ഒരു 4 സ്റ്റണ്ടും ഒരു 2-3 പാട്ടുകളും അതൊന്നുമല്ല. ഈ പടം ശ്രദ്ധിച്ച് കാണുക, ഒന്ന് 2 പ്രാവശ്യം കാണും, എന്നാൽ കറക്റ്റാണ്. அவரோட நடிப்பெல்லாம் எப்படி இருக்கு? விக்ரமோட நல்லா நடிச்சிருக்காரு. இடையில கொஞ்சம் ட்ராஜடியா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்டண்டு, அப்படி ஒன்றும் ஸ்டோரியே இல்லை, குழப்பம் எடுத்துட்டாங்க டோட்டலி. ஒரே வயலன்ஸ் தான் இருக்கு படத்துலயே, பிடிச்சிருக்கு. அதான் விக்ரமோட ஆக்ஷன் நல்லா இருக்கு, டக்குன்னு ஒரு சஸ்பென்ஸ், லவ் ஸ்டோரி, லவ் சாங் எல்லாம் நல்லா இருக்கு. விறுவிறுப்பா போகுது படம், விறுவிறுப்பா போகுது, நல்லா ஸ்பீடா போகுது. அடுத்த என்ன ஆனா பார்ட் 2 தான் சொல்லியிருக்காங்க, பார்ட் 1 இன்னும் வரல. அது என்னன்னு கேட்க இல்ல அப்படியா? பிடிக்காதவங்க, ஸ்டண்ட் பிடிக்காதவங்களுக்கு எப்படி பிடிக்கும் இல்லையா? கேஜிஎஃப் படம் இருந்தா கேஜிஎஃப் பிடிக்காதவங்க யாரும் இல்லையே. கேஜிஎஃப் மாதிரி கேஜிஎஃப் சாப்டர் 1, 2, 3 போட்டாங்க. இது ஃபேமிலி ஸ்டோரி, த்ரில்லிங்காவும் இருக்கு, சிம்பிளா நடிச்சிருக்காரு. கேஜிஎஃப் எப்படி இருந்தது? அடிக்கடி தானே, அதெல்லாம் பிடிச்சிருக்கு. இது பிடிக்கலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆனா இது சிம்பிளா போகுது படம். ஒரு ஆணவம் வந்து ஆடம்பரம்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளா போகுது. நல்ல ஒரு கேரக்டர். விக்ரமோட கம்பேக் ஆகுமா இந்த படம்? விக்ரமோட திரும்பி வரும். பார்ட் 3 இருக்குன்னு சொல்றாங்க, அது எப்போன்னு தெரியல. இது பார்ட் 2, இன்னும் 1 வரல. 1 வந்தா பண்ண ஆகும். சூப்பர். எஸ்ஜே சூர்யா வருவார், இன்னும் சூப்பரா நடிகர் இருக்காருல்ல படத்துல, சுராஜ் இருக்காரு. ஒரு பின்னிட்டர் சுராஜ், சைலண்டா இருந்தாலும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு சுராஜ். ஆமா, இப்ப இடையில அவர் ரொம்ப சீரியஸ் ரோல்ல நடிக்கிறாரு. வெஞ்ஞாரமூடு சுராஜ் தானே. அங்க மொத்தத்துல நாட் பேட், சூப்பர்னு சொல்ல முடியாது. நாட் பேட். சிலவங்களுக்கு தான் பிடிக்காது, சிலவங்களுக்கு பிடிக்காது, சிலவங்களுக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா ஒரு விக்ரமுக்கும் எஸ்ஜே சூர்யாக்காக வருவாங்க, நல்லா இருக்கும் படம்.